நிறைவேற்றுங்கள். நீங்கள் செல்லலாம், நீங்கள் செல்லலாம். திருமாலே, என்னுடைய ராமன், என்னுடைய இனியவர் அனைவருக்கும் உதாரணமாக இருக்க வேண்டும். அயோத்தி ராஜாவின் கௌரவம் 4 உலகங்களிலும் மிளிரட்டும். அவருக்கு துணையாக இருங்கள் இறைவா. தேர்ந்தெடுத்திருக்கும் இந்த தியாக பாதையில் தங்கு தடையின்றி நான் பயணிப்பதற்கு மனோபலத்தையும் தங்கள் ஆசையையும் வழங்குங்கள் பிரபு. ராமன் அண்ணா, என்ன பரதா? ராமனுக்கு என்ன வயிற்று? அண்ணனை தடுத்து நிறுத்துங்கள் அம்மா. பரதா, என் பயத்தை அதிகப்படுத்தாதே. ராமனுக்கு என்ன வயிற்று சொல். லட்சுமணனுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். சீதை அண்ணியை வனத்தில் விட்டு வர சொல்லியிருக்கிறார். ஆம், சீதா வனத்தில் குடியில் இருக்க செல்கிறாள். எனக்கு தெரியுமே. அண்ணன் நம் அண்ணியை விட்டு ஒரே அடியாக பிரியவிருக்கிறார். என்னவாயிற்று? நம் அயோத்தி பெரும் துயரத்தில் உள்ளதா? நம் ரகுகுலம் பேரிடரை சந்திக்க போகிறதா? நான் செல்லும் இந்த பயணத்தில் தோல்வி அடைய வேண்டும் என்று வேண்டிக்கொள். இது என்ன வார்த்தை? சூழ்நிலை அப்படி. இந்த சேனாதிபதிக்கு மன்னர் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார். அது 100 ராவணனையும் அவன் மகன் மேகநாதனையும் கொன்றதற்கு சமமாகும். கதவை திற ராமா. கதவை திற மகனே. கதவை திற ராமா. உங்களோடு பேசுவதற்கு நீ வர வேண்டும். கதவை திற மகனே. மக்களுக்காக தானே இவ்வாறு செய்கிறாய். மக்களுக்காக தானே. உன்னிடம் நான் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். உன் சீதாவை விட்டு நீ பிரிந்து விடாதே. சேனாதிபதி லட்சுமணன் வந்திருக்கிறேன். மன்னர் அவர்களின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தயாராகும். மகாராணி அவர்களை வனத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு மன்னரின் அனுமதிக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் முடிவை மாற்றிக் கொள்ளுங்கள். சீதா எங்கும் செல்லக்கூடாது. கதவை திற ராமா. கதவை திற. உங்களுடைய உத்தரவிற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் கூறியதுதான். சீதையை அயோத்தியின் எல்லையை தாண்டி வனத்தில் வெட்டுவா. தயவு செய்து உன் முடிவை மாற்றிக்கொள். தவறு செய்யாதே ராமா. உங்கள் உத்தரவுப்படியே மன்னா. வேண்டாம் ராமா. ராமா, சீதையை வனத்திற்கு செல்ல சொல்லாதே. ராமனிடம் அவர் கூறினால்தான் ராமன் முடிவை மாற்றிக்கொள்வான். மன்னித்துவிடு சீதா. ஒவ்வொரு நொடியும் துணையாக இருந்தவள் நீ. இன்று உன்னுடைய இந்த பயணத்தில் நீ தனியாக போகும் நிலைமை. நான் எப்பொழுதும் தனியாக வாழ்ந்ததில்லை. என்னை விட்டு தூரமாக இருந்தாலும் உங்கள் மனமும் உங்களுடைய எண்ணமும் என்னுடன் தான் வாசம் செய்யும். ராமன் உங்கள் வார்த்தையை தான் ஏற்றுக்கொள்வான். சீதையை வனத்திற்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லுங்கள். ராமனின் குருவாக இருந்தாலும் அவன் முடிவில் தலையிட எனக்கு உரிமை கிடையாது. ஏனென்றால் முடிவை எடுத்தது
அயோத்தியின் மன்னன். ஒரு நாட்டு மன்னனுக்கு மக்கள் அனைவரும் அவருடைய குழந்தைகளே. ராமனுக்கு தாங்கள் தான் தைரியம் தர வேண்டும். அவன் மனம் வருந்தும்படி நடந்து கொள்ளாதீர்கள் மகாராணி. பல வருடங்களுக்கு முன்னால் நான் கேட்ட வரம் எல்லோர் உள்ளத்தையும் எவ்வளவு காயப்படுத்தியதென்று இன்று இந்த வலியை வைத்து என்னால் உணர முடிகிறது. சீதையின் இந்த நிலையை என்னால் நினைத்து பார்க்கவே முடியவில்லை. இந்த விளையாட்டை விளையாடியது விதி. உலகத்தில் நாம் எல்லோரும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பயணம் ஓடும் நதிக்கு சமம். இதை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். உங்களையும் குடும்பத்தையும் என் இரு கண்களாக பார்ப்பேன். உங்களுக்கு துயரம் நேராத வகையில் எந்த பிரச்சனை வந்தாலும் தர்ம பத்தினியாக அதை துணிவோடு எதிர்கொள்வேன். இந்த பயணம் மிகவும் கடினமாக இருக்கும் மன்னி. எளிமையாக இருப்பது என்னவரின் பாதையாக இருக்காது. என் பெருமானே, என்னவருக்கு மனசாந்தியை தாருங்கள்.